ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? கடலைப்பருப்பை 2 மணி நேரம் போல் ஊற வச்சு அதை கழுவி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும், ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 4 பூண்டு பல்லை தோலோடு தட்டி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின வெங்காயம், இது எல்லாத்தையுமே நாம் அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு கூட சேர்த்துட்டு தேவையான அளவு சோம்பு, உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ண வடை மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வைக்கும்போது வடை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பேனில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பாலை ஒன்று ஒன்றா தட்டி அதில் போட்டு எடுத்துக்கலாம். எப்போவுமே எண்ணெய் காயறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உருண்டைகளாக பண்ணி வச்சுட்டா ஒரே மாதிரி ஈவனாகவே குக் ஆகிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். எல்லா வடைகளையும் தட்டி போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுங்க, அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வாழைப்பூ பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்க விரும்பி பொதுவாகவே மாவு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணியை தெளித்து விட்டு அரைக்கும் போது தான் நல்லாயிருக்கும். நிறைய தண்ணி ஊற்றிட்டா முறுமுறுப்பாக வராது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பரான கிறிஸ்பியான வாழைப்பூ வடை தான் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு போங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.